தீய சக்திங்கிற அந்த வார்த்தைய அதிமுக வந்து அபகரிச்சிட்டாருன்னு சொல்லலாம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இன்னொன்று இப்போ நீங்கள் கேட்டீங்க, அவர் வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களை மட்டும்தான் உள்ளே கொண்டு வரார் அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவிலேருந்து உள்ளே கொண்டு வருவாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒட்டுமொத்த அதிமுகவிலேருந்து உள்ளே கொண்டு வர போகிறார். இந்த கூட்டம் செங்கோட்டையனுடைய மானத்தை காப்பாற்றிருச்சுன்னு, அதுக்காக செங்கோட்டையன் தான் எல்லாமே நான் சொல்ல வரலையே. களத்திலே கிடையாது அவங்கன்றாரு. ஒரு 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 சதவீதத்திலிருந்து 7-8% வரைக்கும் வாக்களை பெற்ற ஒரு கட்சி களத்தில் இல்லைன்னு சொன்னா அது நியாயமா இருக்கா? அவரு நான் 10 நிமிஷம் பேசணுமா அப்புறம் நான் முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. அப்புறம் இதுக்கு இன்னைக்கு 1/2 மணி நேரம் பேசினா நம்ம திருப்பி கேட்போம்ல. இது வரைக்கும் ஒரு விமர்சனம் வர போய் தன்னை மாத்திக்கிறாரு, அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, ஆனா நான் தான் அதை முடிவு பண்ணேன், நான் 10 நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன இல்லைங்க. அதாவது 1/2 மணி நேரம் பேசினாரு, எல்லா கூட்டம் மாதிரி 10 நிமிஷம் பேசி போலாம். இல்ல இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. எம்ஜிஆர் எப்படி நான் எடுத்துப்பேன், அண்ணாவை நான் எடுத்துப்பேன், இல்லை என்ன நீங்க என்ன கேட்குறீங்கன்னு இல்லைங்க. அப்போ என்ன உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு இல்லை, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பிஜேபி எடுத்துக்கிட்டா நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அது ஏன் தயங்குறாரு? அப்போ இந்த பக்கமா சொன்னா சிறுபான்மையினர் வாக்கு நம்ம இழந்துருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் எல்லாமே வாக்கு அரசியலாக மாறும்போது. அப்போ என்ன திமுக அவருக்கு வித்தியாசம் கேட்குறேன், பேரை ஏன் மாத்துறீங்கன்னு ஒரு கேள்வியை மத்திய அரசை நோக்கி கேட்கறதுக்கு என்ன தயங்கணும்? அது ரைட்டு தப்புக்குள்ளே நான் போல, அப்படி கேட்கறதுக்கு என்ன தயங்குறாருன்னு கேட்குறேன். 100 நாள் வேலை திட்டமே இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட போறாங்க. அப்பதான் பேசுவாரு அவர். இல்ல அவர் அப்பதான் பேசுவாரு. நம்ம சண்டை போடலாம், பேரை மாத்துறாங்க, அதனால என்னங்கிறீங்க? இல்ல தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைபேச்சு திரு அந்தரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஈரோட்டில் விஜய் மஞ்சளில் தொடங்கி ஒரு விஷயமா பேசுகிறாரு. ஒட்டுமொத்தமாக அந்த பேச்சு உங்களை பொறுத்தளவு எப்படி இருந்துச்சு? அடுத்தடுத்து ஒரு ஏதாவது டெவலப்மெண்ட் தெரியுதா? நிறைய டெவலப்மெண்ட் சார். ஆக்சுவலாக இதுவரை இல்லாத ஒரு ஆக்ரோஷமும் ஒரு நெருப்பும் இந்த பேச்சில் இருந்துச்சு. நெருப்பு இருக்குங்கிறீங்களா? ஆமாம், கட்டாயமா. இது வரைக்கும் வந்து எம்ஜிஆர் பயன்படுத்தின வார்த்தையையும் ஜெயலலிதா அம்மா பயன்படுத்தின வார்த்தையையும் சரி இந்த முறை அவர் பயன்படுத்துகிறாரு, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு. இனிமேல் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அதை கொண்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிராக வெறுப்பு இருந்ததுன்னா அந்த வெறுப்பை ஒரு சேர கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய வார்த்தையாக அமைஞ்சது தான் இது தீய சக்திங்கிறது பற்றி. அது அதிமுக காலகாலமாக சொல்லி அவங்களுடைய ஸ்லோகனாவே இருந்துச்சு. எல்லா மீட்டிங்லேயும் அவங்க அதை சொல்லுவாங்க. இப்போ தீய சக்திங்கிற அந்த வார்த்தையை அதிமுக வந்து அபகரிச்சிட்டாருன்னு சொல்லலாம்ல, நீங்க புதுசா சொல்லலாம்ல திமுக பத்தி? அங்க இல்ல, அது எம்ஜிஆரை அபகரிச்சிட்டாரு, அண்ணாவை அபகரிச்சிட்டாரு, அடுத்து வார்த்தைகளா அபகரிக்கிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நிறைய தலைவர்கள் வருவாங்கன்னு அவரே சொல்றாரு. செங்கோட்டையன் அண்ணன் செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்கன்னு அவர் சொல்லும் பொழுதே தெரியுது, மெல்ல மெல்ல அதிமுகவிலேருந்து நிறைய பேரை உள்ளே எடுக்க போறாங்க அப்படிங்கிறது. அப்போ அவங்க காலகாலமாக பயன்படுத்தின ஒரு வார்த்தையும் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தான் அதை எடுத்துக்கணும். மொத்தத்தில் அதை சொல்லணும்னா அது மாநாடா பொதுக்கூட்டமானே தெரியல, அவ்வளோ பெரிய கூட்டம். செங்கோட்டையனுடைய மானத்தை காப்பாற்றிய கூட்டம்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ செங்கோட்டையன் பிரிஞ்சு போனதுனால எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமோ இழப்போ கிடையாதுன்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கேல. பட் அந்த வார்த்தையை அவங்க வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை அவர் கூட்டியிருந்தாரு. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதை பண்ணியிருந்தார். இல்லை, அவர் சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருந்தாருங்கிற நல்ல விஷயம். பட் அதை அதிமுக பரிசீலனை பண்ணக்குன்னு இருக்குது. வந்ததெல்லாம் தாவே இல்லை இருக்கட்டும். இருந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ அதிமுகவில் இருந்து இவரோட ஆதரவாக இருக்கக்கூடியவர்களோ இல்லது ரொம்ப முக்கியமான நிர்வாகிகளோ அல்லது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த யாரோ அந்த மேடையில் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைஞ்சிருந்தா சரி செங்கோட்டையனை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுக வருத்தப்படலாம். இல்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. இல்ல அந்த மேடைக்கான முக்கியத்துவம் அதுவா இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கான மேடை. நீங்க இணைப்பு விழாங்கிறது எப்படி செங்கோட்டையன் வந்து ஒரு இடத்துல இணைந்தாரோ அந்த மாதிரி தான் அது நடக்கும். அங்க நீங்க மேடையில வச்சு பல முன்னாள் அமைச்சர்களையும் தலைவர்களையும் கொண்டு வந்து உள்ள சேர்த்தீங்கன்னா பேசு பொருள் எதுவா போகும்? அவங்கள சேர்த்தது பத்தி தான் போகும். அப்போ விஜயினுடைய பேச்சுங்கிறது 2ஆம் கட்டமாக மாறிடும். ஸோ அதை வந்து
அவங்க விரும்ப மாட்டாங்க. சரி. ஸோ அதனால் அது தனியாக நடக்கும். பட் என்ன இருந்தாலும் எங்களை மீறி செங்கோட்டையன் என்ன வளர்ந்துட முடியும் வாழ்ந்துட முடியும்னு பேசுனாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னால் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாருன்னு தான் அதை எடுத்துக்கணும். தீய சக்தின்னு சொல்லலை, இப்போ தீய சக்தி நாங்கள் வந்து தூய சக்தி அப்படிங்கிறாரு. இது வெறும் ஒரு எதுகை மூனை விளையாட்டு, ஒரு அடுக்குமொழியில் பேசுகிறாருன்னு சொல்லி உடனடியாக திருமாவளவன்கிட்ட வந்து ரியாக்ஷன் வருது. ஒரு வகையில் பார்த்தா அது சரி மாதிரி தோணுது. இல்லைங்க, வார்த்தை விளையாட்டுகளும் அரசியலுக்கு தேவைப்பட தானே செய்யுது. கலைஞர் எப்படி அவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்தாரு, அவருடைய வார்த்தை விளையாட்டு தானே. அதுக்காக போய் மயங்கி நின்ன கூட்டம் தானே அது. இன்றைக்கி அவர் அளவுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் இனிமேல் ஒரு ஆள் பிறந்து தான் வரணும், யாரும் இங்கே கிடையாது. பட் இவர் வந்து எங்கெல்லாம் அதை முடியுமோ அதை வந்து பண்ணுறாரு. தீய சக்தி தூய சக்தின்னு சொன்னால் கூட அதற்கு ஒரு பொருள் இருக்குல்ல, வெறும் வார்த்தை அலங்காரம் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குல்ல. அந்த பொருளை தானே விவாதிச்சுட்டு இருக்கோம், வெறும் வார்த்தையை விவாதிக்கல. ஸோ அதனால் அவர் என்ன நினச்சாரோ அதை வந்து அந்த வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகிறாரு. அப்படி தானே நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க, அந்த செங்கோட்டையன் சொன்னது மாதிரி விஜய் குறிப்பிட்ட மாதிரி செங்கோட்டையன் இப்போ நம்ம கூட வந்திருக்காரு, அவர் நமக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவருக்கான ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டாக அந்த பகுதி, குறிப்பாக கொங்கு மண்டல பகுதியில் உள்ள முக்கியமான அதிமுக நிர்வாகிகளை தாவேக்காவிற்குள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் அவர் கொடுக்கப்பட்டிருக்குமா, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சார வடிவமைப்பில் திரு செங்கோட்டையனுடைய பங்கு ஒரு முக்கியமானதாக இருக்கணுங்கிற மாதிரியான அசைன்மெண்ட்டாக இருக்கு? இல்லை, அவர் உள்ளே வந்த பிறகு அந்த பிரச்சாரத்தில் ஒரு ஒழுங்கு இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கலையா? பாண்டிச்சேரியில் நடந்ததாகட்டும், அல்லது வந்து அதற்கப்புறம் இங்கே இதில் பண்ணார் இல்லையா, செங்கல்பட்டில் பண்ணார் இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையுமே அதுக்கு பிறகு ஒரு ஒழுங்கு அதில் வந்திருக்குங்கிறத நம்ம எல்லாருமே கவனிக்கிறோம். தொண்டர்கள் வந்து உற்சாகத்தில் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணுவாங்க, அது எல்லா கட்சியிலையும் இருக்குது. இப்போது இளைஞரணி மாநாட்டில், திமுக இளைஞரணி மாநாட்டில் கூட அதை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் தொண்டர்கள்ங்கிறவங்க வந்து அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ப தான் நடந்துப்பாங்க. எல்லாரும் வந்து அப்படியே பாண்டித்தியம் பெற்றவர்கள்லாம் கிடையாது, அவங்க நாலேஜுக்கு ஏற்றபடி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வடிவம் மாறி இருக்குது, வார்த்தைகள் மாறி இருக்குது, எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்குது, ஒரு ஆர்டராக இருக்குது. ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எப்படி ஒரு அடிப்படை இருக்குமோ அந்த மாதிரி மெல்ல மெல்ல அது மாறிக்கிட்டு இருக்குது. அதற்கு செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கார். இன்னொன்று, இப்போ நீங்கள் கேட்டீங்க, அவர் வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களை மட்டும்தான் உள்ளே கொண்டு வராரா அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவிலேருந்து உள்ளே கொண்டு வருவாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒட்டுமொத்த அதிமுகவிலேருந்து உள்ளே கொண்டு வர போகிறார். ஏன்னா இப்போ அவர் வந்து ரொம்ப சீனியருங்கிறதுனால பல முன்னாள் அமைச்சர்கள் இன்றளவும் அவரோட தொடர்பில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமாக அவரால் அது முடியும். அப்போ அது அதிமுகவே காலி பண்ணி கொண்டு வர மாதிரியா நீங்கள் சொல்கிறது மாதிரி இருக்கு? நிறைய பேர் அது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தானே இருக்குது. இப்போ அவங்க வந்து தொடர்ந்து பிஜேபியோடு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்பொழுது அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாமே சேர்ந்தது தானே அது, அங்கே இருக்கிறதா வேண்டாமாங்கிற முடிவை அவங்க எடுக்கிறது எல்லாமே சேர்ந்தது தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க தொண்டர்கள். ஸோ செங்கோட்டையன் தான் இதில் இப்போ ஒரு முக்கியமான ரோலு இந்த கூட்டத்தை பொறுத்தளவில். அவர் தான் ஒரு பேசு பொருள். இல்லை, அவர் ஸ்பீச்சை தாண்டின்னு சொல்ல வரீங்க? இல்லை, விஜய் பேசுனதை விடவும் இல்லை செங்கோட்டையனுங்கிறது இந்த இடத்துல. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, செங்கோட்டையன் வெளியில் போன பிறகு ஒரு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படிலாம் இல்லைங்கன்னு வந்திருக்கிறாரு. அந்த கூட்டம் வந்து அவர் மானத்தை வாங்கலைன்னு சொல்ல வரேன். இதனால விஜய்க்கு ஒன்றும் இது இல்லைங்கிறீங்க? அப்படி நான் சொல்லவே இல்லை. எது நான் உயர்ந்து நிற்குதுங்கிறத நான் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னே சொல்ல வரேன். சரி, இந்த கூட்டம் செங்கோட்டையனுடைய மானத்தை காப்பாத்திருச்சுன்னு, அதுக்காக செங்கோட்டையன் தான் எல்லாமே நான் சொல்ல வரலையே. எல்லாமே விஜய் தான். அங்கே அவருக்கு ஒரு அடிஷ்னல் பலம். அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக வெர்சஸ் தாவேக்கு அந்த நரேட்டிவை வந்து இந்த கூட்டத்திலேயே வந்து தெளிவுபடுத்திட்டாருங்கிற மாதிரி தானே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம தொடக்கத்தில் என்ன சொன்னாரோ அதில் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் கூட பிசகாமல் அதை அந்த நெரேட்டிவை தொடர்ந்து செட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இல்லை, அவர் என்ன நினச்சி செயல்படுறாரோ அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை எதிர்த்து தான் இன்றைக்கி பல திமுக தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் அதிமுகவை திட்டிகிட்டு இருந்தவங்க, பிஜேபியை திட்டிகிட்டு இருந்தவங்க, இன்றைக்கி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தாவேக்காவை திட்ட கிளம்பியிருக்காங்கங்கிறதுலே தெரிய வேண்டாமா? நீங்கள் திமுகவை மட்டும் திட்டிகிட்டே இருக்கும்போது அதை கடுமையான சொற்களால் அவர் வந்து விமர்சனத்தை பண்ணும்போது எதிர்வினை ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. நீங்கள் தொடக்கும் போது வெறுமனே வந்து நீங்கள் அரசியல் எதிர்த்து சொல்லிட்டு அப்போ விட்டுட்டாரு. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் கடும் சொற்களால் அதை சொல்லும்போது அங்கிள்ங்கிறது, அப்புறம் இப்போ சாருன்னு வந்திருக்கிறாரு, அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஸோ அதை சொற்கள் கடுமையாகும் போது எதிர்வினை ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. இல்லைங்க, அதைத்தானே அவர் விரும்புகிறாரு.
நீங்கள் நடுவில் ஒரு கட்சி வந்துடக்கூடாது, எனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டிங்கிறதுல ம். அதை உருவாக்க அவர் நினைக்கிறாரு. இன்னொன்று திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தாவக்காவை கொண்டு வந்துடணும்னு அவர் நினைக்கிறார். ம், ம். ஸோ அதற்கான ஒரு நெரேட்டிவ் தான் இது. சரி. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான். ம். நான் களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் அல்ல, பேசணும்? அது அடுத்து நான் பேசுறேன். அது அதான் உங்களுக்கு அவர் கேட்கறேன். களத்தில் இல்லாதவர்கள்னு சொன்னது ஏடிஎம்கேவை இல்லை. ம், பல பேர் அவர் பேசின பிறகு அதிமுகவை சேர்ந்த பல பிரமுகர்கள் ம், விஜய் மீது பயங்கர கோபமெல்லாம் பேசுகிறாங்க. ம், அவர் அவங்கள சொல்லலை. ம், அவர் சொன்னது நாத்தாக்காவை தான் அவர் சொல்கிறார். ம். ஏன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கெல்லாம் அதற்கு தகுதியானவர்களே கிடையாதுன்னு அவர் சொல்ல வர்றார். சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லைங்கிறாரு. ஆமாம், அவ்வளோதான். களத்திலே கிடையாது அவங்கன்றாரு. ஒரு ஒரு 1% 7-8% வரைக்கும் வாக்களை பெற்ற ஒரு கட்சி களத்தில் இல்லைன்னு சொன்னா அது நியாயமா இருக்கா? அது வர்ற தேர்தலில் தானே இனிமேல் அது அது 8% தெரியும் சார். எதுவுமே வந்து ஒரு ஒரு இல்லை அந்த மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க வாக்குகள் இது வரைக்கும் வாங்கி இருக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சிருக்கலாம். களத்துல தொடர்ந்து போராடுறாங்க. ஏதோ அந்த அவங்களோட செயல்பாடுகள்ல நமக்கு இல்லைங்க, விமர்சனம் இருக்கலாம். அவர் என்ன நினைக்கிறார்? அவன் களத்திலே இல்லை அப்படின்னு சொன்னா இல்லை இவர் வந்து ஆட்சியவே நாங்கள் பிடிப்போங்கிற நம்பிக்கையில் போயிட்டு இருக்காரு. அது அவர் விருப்பம் சார். ஒரு மக்கள் கவுன்சிலராக கொடுக்கணும். கூட வராதவங்கள மக்கள் அவர் என்னவா மக்கள் பார்ப்பாருங்கிறது ஒன்று இருக்குல்ல. மக்கள் கொடுக்கணும் சார். அவர் நம்பலாம், கூட்டத்தை காமிக்கலாம். மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கிறது இன்னமும் தான் தெரியும். இல்லைங்க, அவங்க களத்திலே இறங்காதவங்க வந்து களத்துல உள்ள ஆளை பத்தி களத்திலே இல்லாத ஆளை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னா இது ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையால. இல்லை அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. என்னென்னா இந்த 8% சீமானுக்கு கிடைத்ததில் பெரும்பங்கு தாவேகா தொண்டர்களுக்கு இருக்குது, ம். விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது. தொண்டர்களுக்கு அப்புறம் தானே, ம். அதுக்கு முன்னாடி அவங்க விஜய் ரசிகர்கள் தானே. ம். இப்போ அவங்க அவருக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவர் என் தம்பின்னாரு, இவர் என் அண்ணன்னாரு. சார் அடடா, அதெல்லாம் சொன்னாரு. நம்ம விஜய் தலைவனுடைய ஏதோ அண்ணன் தாவேக்க எல்லாம் நாம் தமிழர்கள் இருக்கிறது ஃபுல்லாவே கிட்டத்தட்ட நீங்க தாவேக்க ரசிகர்கள் தொண்டர்கள் மாதிரிலாம் சொல்றீங்க. இல்லைங்க, விஜய் ரசிகர்களால் வந்த விஜய் வாக்கு தான் இந்த ரசிகர் 8% விஜய் வருது. சார் முழுக்க முழுக்க அந்த அந்த கட்சிக்குன்னு ஒரு சித்தாந்த ரீதியா யாருமே இல்லை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ம். இந்த 8% வந்ததுக்கு அவங்க ஒரு காரணம்னு நான் சொல்ல வரேன். அப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூட்டத்துல நாத்தாக்கா கூட்டத்துல இப்படி ஏறி குதிச்சாங்களா? இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துச்சாங்க? அந்த இல்ல. ரசிகர்கள் தான் அங்க உள்ள இல்லைங்க, இருந்தாங்க. விஜயை பார்க்க தான் அவன் ஏறி குதிப்பான். ம். எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஏறி குதிக்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. அப்ப நாத்தாக்காவில் இருந்திருந்தாங்கன்னா அங்க ஒரு கொள்கை கோட்பாட்டோட அவங்க ஒரு நாங்க இருக்கிறோம்னு இருந்தாங்கங்க. இல்லை சொல்றாங்கல்ல. நீங்க இன்னும் கடந்த காலத்துக்கு போய் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து இந்த மைக்கு சின்னம் ஒரு கிடைச்ச உடனே கோட்டு படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, அண்ணன் வர்றேன் மைக்கோட வர்றேங்கிறதெல்லாம் ம். அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அது okay. எங்களை தான் அவர் சொன்னாருன்னு. ம். அன்னைக்கே அது ஒர்க் அவுட் ஆச்சு. ம். வர தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ அதனால் அந்த நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு, எங்களால் வந்த வாக்குகள் தான் அதுங்கிறது அவருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, அவர் பேச விரும்பலன்ட்டாரு. நம்ம எதுக்கு பேசிகிட்டு இருக்கோம்? பேச விரும்பலன்னு சொல்லணும். அதே நேரத்துல அதுக்கான எதிர்வினையை சொல்லணும்ல. ஆமாம், இப்போ அவரு நான் 10 நிமிஷம் பேசணுமா அப்புறம் நான் முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு 1/2 மணி நேரம் பேசினா நம்ம திருப்பி கேட்போம்ல. இது வரைக்கும் ஒரு விமர்சனம் வர போய் தன்னை மாத்திக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஆமாம். ஆனா நான் தான் அதை முடிவு பண்ணேன். நான் 10 நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன? இல்லைங்க, அப்ப அதாவது எதுக்கு 1/2 மணி நேரம் பேசினாரு? எல்லா கூட்டம் மாதிரி 10 நிமிஷம் பேசிட்டு இல்லை போலாம். இல்லை, வெறும் திமுகவினர் மட்டுமே அந்த கருத்தை முன் வச்சா அவர் அப்படி 7 நிமிஷம் கூட பேசிட்டு போயிடுவார். நீ என்ன 10 நிமிஷம்னு சொல்கிற, நான் 7 நிமிஷம் பேசுவேன் பாரு. ஆனால் சொன்னது தாவேகாவை சேர்ந்தவர்களும் சொல்கிறாங்க, அதான் சொல்றேன். விஜய் ஆதரவாளர்களும் சொல்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அதனால அவர் 1/2 மணி நேரத்துக்கு வராரு. அதனால திமுகவுக்காக வரல அவர். அதான் சொல்றேன். அவர் அப்ப அதை மாத்துறாருல. ம். நீங்க அது ஒரு விமர்சனம் இருக்கு. அதை மாத்த தயாரா இருக்காரு. அதை மாதிரி தான் நான் இந்த விஷயத்தையும் சீமான் இதையும் நான் வந்து அதோட ஒப்பிட்டு சொல்றேன். இல்ல, அவங்க மேல அது அவங்க எதிர்காலத்தில் அவங்க செயல்பாடுகள், மக்கள் கொடுக்குற மரியாதை, அதை வச்சு அதை மாறப்போகுது அல்லது வேற ஏதாவது மாறப்போகுது நமக்கு அது தெரியாது. சரி, பட் சரி. இருந்தாலும் அவர் கணக்கில் அப்படி இருக்கு. இருக்கு அப்படின்னு நான் அவங்கள மதிக்க வேண்டிய அவசியம் இப்படி நீங்க இல்லை. சொன்னீங்க. அதிமுக எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. களத்தில் இல்லாதவங்களாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இப்போ களம் வந்து அதிமுக வர்சஸ் தாவேக்கான்னு சொல்லும்போது இவங்களும் தன்னை சொல்றாங்களோன்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை, கட்டாயமாக அது சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லணும். பட் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு ரிசர்வேஷனுக்காக அதை ஒதுக்கி வச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கு களம் மாறும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அவங்க நமக்கு உதவியாக இருப்பாங்க அல்லது நாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறாரான்லாம் நமக்கு தெரியல. சரி. பட் அவங்கள பெரிய அளவுக்கு அவர் எப்போவுமே சேதாரப்படுத்தினது இல்லை. இந்த முறையும் அப்படி தான் கடந்து போயிருக்காரு. ஸோ இன்னொரு அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னது அது சீமான் தான் சொல்கிற மாதிரி தான் நமக்கும் தெரியுது தெளிவாக. அதிமுகவை இல்லைங்கிறதும் தெரியுது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ அல்லது குறிப்பாக எம்ஜிஆர் அண்ணா இவர்களை எடுக்கிறதுக்கு வந்து அவர்களை பயன்படுத்தி கொள்ள, பேர்களை பயன்படுத்தி கொள்ள, அவருடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்கிறதுலாம் யாருக்கு இவங்களுக்கு ஒருத்தருக்கு சொந்தமானதில்லை, நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவும் ஒரு கட்சி உயிரோட்டமாக இருக்குல்ல. அண்ணாவை போற்றுகிற கட்சி திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது.
இன்னும் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரை அதிமுகவே ஒரு தலைவராக கொண்டாடிட்டு போச்சுன்னா அங்கேருந்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றதுல வந்து அது என்ன என்ன லாஜிக்குங்கிற? இல்லை, அங்கேருந்து பல பேர் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. ம். அந்த உரிமையில் கூட அவர் சொல்லலாம். இன்னொன்று வந்து அவங்க பொதுவான தலைவர்கள் தாங்க. அது எப்படி சார் தலைவர்களாக இல்லை இல்லை இல்லை. ஒரு கட்சியை உருவாக்கினா அந்த கட்சி இருக்கு இன்னைக்கு. இப்போ நீங்க அந்த கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்சி கால ஓட்டத்தில் நிறைய கட்சிகள் தொடங்குது. அதிமுகலேருந்தே எவ்வளோ பேர் பிரிஞ்சு போனாங்க, அந்த கட்சியெல்லாம் இல்லை. எவ்வளோ பேர் தொடங்கினாங்க, இல்லை. நிலச்சி நிற்கிறது அதிமுக, எம்ஜிஆர் தொடங்கின கட்சி. அது இயக்கத்தில் இருக்குது. இல்லைன்னு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சியை அறிஞ்சு போச்சுங்க, அதை நாங்கள் எடுத்துக்கிறோம், அந்த தலைவரை எடுத்துக்கணும் உரிமையை கொண்டாடலாம். தேர்தல் அரசியலுக்குள்ள வராத பெரியாரை நீங்கள் எடுத்துக்கிறதுல கூட தப்பு இல்லை. ஏன்னா அவர் தேர்தல் அரசியல் ஒரு உடன்பாடு இல்லை. ஆதரவு நிலைப்பாடு, எதிர்ப்பு நிலைப்பாடுன்னு சொல்லி அணி சார்ந்த ஒரு கொள்கை முடிவுகள் எடுத்தாரே தவிர நேரடி அரசியலுக்கு வரல. அவரை நீங்கள் எடுக்கிற தப்பு இல்லை. எம்ஜிஆர் எப்படி நான் எடுத்துப்பேன், அண்ணாவை நான் எடுத்துப்பேன், இல்லை என்ன நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு இல்லைங்க. அப்போ என்ன உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு இல்லை, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பிஜேபி எடுத்துக்கிட்டா நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். இவர் நான் திராவிடத்தின் இன்னொரு வடிவம் தானே அவர் சொல்கிறாரு. திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு தானே அவர் சொல்கிறாரு. அப்போ அண்ணாவை கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்குது உங்களுக்கு? அண்ணா பேசின திராவிடத்தை தான் அவரும் வழிமொழிஞ்சு வர்றாரு. அப்போ அண்ணாவை வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன இருக்குன்னு ஒன்றும் தவறு இல்லை அப்படி சொல்லி. ஆமாங்க, அவர் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைவர். இன்னைக்கு அண்ணாவினுடைய சொற்பொழிவின் வழியாக தான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டைலை பின்பற்றி தான் கலைஞர் பேசினார். இன்னும் எல்லாருமே பேசிட்டு வராங்க. நாளைக்கு ஒருத்தர் அரசியல்வாதியாக தோளில் துண்டு போடும்போது கூட அண்ணா கலைஞருடைய ஸ்டைலை பின்பற்றாமல் நீங்கள் அவங்க வரவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் பொதுவான தலைவர்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இவங்க எனக்கு தான் அப்படின்னு உரிமை கொண்டாடலாம் முடியாது. எம்ஜிஆர்லாம் இன்னைக்கு கட்சியை தாண்டி எவ்வளோ பேர் எம்ஜிஆர் ரசிச்சிருக்காங்க. அப்போ அந்த விஜய் வந்து எவ்வளோ படங்களில் எம்ஜிஆரை ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆரை நினச்சி தானங்க இன்னைக்கு அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி நான் வரணும்னு நினச்சி வராரு. எம்ஜிஆர் திரையுலகத்திலேருந்து போய் வெற்றி பெற்ற மனிதர் அரசியலில் ஜெயிச்சாரோ நான் அவரை ஃபார்முலாவாக எடுத்துகிட்டு வர்றேங்கிறாரு. அப்போ எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிறதுல என்ன இருக்குது? ஸோ அது இப்போவும் அதிமுக இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. இப்படி பேசும்போது அதிமுகவுடைய வாக்குகள் இது அரசியல் ஸ்ட்ராட்டஜிங்க. இங்கே விருப்பம் இல்லாதவரும் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அடடா நம்ம தலைவரை ஏற்றுக்கிட்டவர் தானே இவர் போகலான்னு வரக்கூடும். ஸோ எல்லாமே கலந்தது தானே அரசியல். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கவனத்தோட காய் நகர்த்துவது தானே. இல்லை, அதிமுகவுடைய அந்த ஏற்கனவே வாக்கு வங்கி குறைஞ்சிட்டே வருதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அதிமுக அப்படின்னு அவங்க மேலே விமர்சனம் வைக்கிறது. அதை அவங்க ஏற்கலை. நாங்கள் கடந்த முறையை விட 2% கூடுதலாக தான் இருக்கிறோம், இது திட்டமிட்டு ஊடகங்கள் பரப்புதுன்னு அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் குறைஞ்சிட்டு இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஸோ அந்த வாக்கு வங்கியை பெருத்தளவில் ஒரு சேதத்தை உண்டு பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாரோ? இல்லை, பண்ணால் தானங்க இவர் நினச்ச இடத்துக்கு வர முடியும். அப்போ ஏதோ ஒரு வகையில் திமுகவை எதிரின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறது ஒன்று, அதிமுகவை அவங்க அதிமுக இல்லைங்க, நீங்கள் நம்ம ஆளுக்கு வாங்க, நம்ம எம்ஜிஆர் நயன் தலைவருங்க, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க தீய சக்தி, நான் கூட கஷ்டமாக இருந்துச்சுன்னு கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பெருமளவில் அதில் ஒரு சிதைவை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ அதிமுக தொண்டர்கள் பல பேர் பிஜேபியோடு கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அப்போ தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு மாறா தலைமை ஒரு வேலையை செய்தில்லை. அப்போ அந்த தொண்டர்கள் என்ன கருத்தில் இருப்பான்? அப்போ அந்த மாதிரி தொண்டர்களை கொஞ்சம் ஆக்சிலேஷனில் இருக்கிறவங்கள உள்ளே இழுப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அதுதானே அரசியல். ஸோ அதுதான் அவர் சரியாக செஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னீங்க அவர் இந்த முறையில் அந்த பேச்சு வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு இதாக இருந்து சொன்னீங்க. பட் இன்னும் எப்படி ஒரு பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஒரு ட்ரமாட்டிசைஸ் பண்ண மாதிரியான ஒரு தோற்றம் தொடர்ந்து தெரிய தான் செய்யுது. இல்லை, அது ஒரு நாடகத்தனமோடு சேர்ந்த ஒரு உரையாக தான் இருக்குது. இல்லை, அது பயிற்சியின் அடிப்படையில் வர்றதுங்க. அது வந்து இவர் பிறக்கும் போதே அப்படியே கலகலன்னு பேசி எப்போ பார்த்தாலும் ஒரு 50 பேரோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தவர்னா அது மெல்ல மாறி வந்திருக்கும். 2வது 3வது மீட்டிங்லேயே வந்திருக்கும், மாறிடும். அதுக்கப்புறம் தானாக வந்துடும். பட் இந்த முறை வந்து அவர் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயமா தான் அவரை சுற்றி இருப்பவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா 10 கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு வரியில் பதில் சொல்கிறவர் அவர். ஸோ அப்படி தான் அவர் வளர்ந்தார். சினிமாவில் அவரை பார்க்குறது வேற, நிஜத்தில் அவருடைய கேரக்டருங்கிறதே வேற. ரொம்ப அமைதியாக இருப்பார். ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல யாரும் இல்லாத இடத்துல உட்கார சொன்ன கூட அவர் பாட்டு உட்காந்துருப்பார். அதுதான் அவருடைய குணம். இன்றைக்கி அவர் வந்து அவரை பெருமளவு மாற்றிக்கிட்டு எல்லாரோடைய ஜெல்லாகிறது பேசுறது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுட்டு தான் அவர் பேசுகிறாருன்னு சொன்னவங்க மத்தியில் ஒரு சம்பவம் நடக்குது, ஒருத்தன் எது மேலேயே ஏறி நிற்கிறான், இறங்கு முதல்ல அவர் தான் நான் முத்தம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 செகண்ட்ஸ் போயிடுது இல்லை. அதுக்கப்புறம் விட்ட இடத்துலேருந்து இந்த உரையை துவங்குறாரு. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ஜோவியலாக எல்லார்ட்டையும் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு இப்போ தான் அவர் வராரு. ஸோ அதனால் அது ஒரு பெரிய குறையாலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னும் போக போக அவர் சரியாக ஆயிடுவாருங்கிறீங்க. அவ்வளோதான், தானாக டெவலப் ஆகுறது என்னங்க, ஒரே நாளில் எதுவும் நடந்துடாது இல்லை.
இல்ல அதுக்கான உழைப்பு அவர்கிட்ட இருக்குங்கிறீங்க. கட்டாயமாக இருக்குது. அதனால தானே இப்போ இன்னைக்கு 1/2 மணி நேரம் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. நம்ம 10 நிமிஷம் 12 நிமிஷத்தோட முடிக்கக்கூடாதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் அதை இழுக்கிறாருல்ல. ம், ம். அப்போ அப்போ நம்ம மாறணும்னு நினைக்கிறாருல்ல. ம். அதையே வந்து நீங்கள் எதிர்ப்பவர்கள் கட்டாயமாக அதை விமர்சிப்பாங்க. ம். திமுகவை சேர்ந்தவர்கள் 100% விமர்சிக்கிறாங்கன்னா ம். அது சரி, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரி. சரி. ஆனால் பொதுவாக விஜயை பார்க்குறவங்க மெல்ல மெல்ல டெவலப் ஆகிட்டு வராரு, வரட்டுமே அப்படின்னு தானே நினைக்கணும். ம். வள்ளுவர் கூட்டத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. அதே திமுக சொல்லிருக்கு. அப்போ வள்ளுவர் கூட்டத்துக்கு வந்து எந்த முக்கியத்துவம் தேவையில்லையா? எதுக்காக இல்லை இல்லை, அவர் சொன்னது என்னென்னா அடுத்தது கண்காட்சி நடத்துவான்னு கேட்குறாரு. ம். வெறும் கண்காட்சி நடத்துறதுக்காக வள்ளுவர் கோட்டம்னு கேட்குறாரு. ம். அது என்னன்னா பராசக்தி படத்தினுடைய கண்காட்சி இன்னையிலேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது சரி. வள்ளுவர் கோட்டத்தில். ம். இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு திரைப்பட விழாவுக்கோ அல்லது ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கோ நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்குறீங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது. ம். ம். இன்னும் கலைஞர் வந்து அந்த மண்டபத்தை கட்டும் பொழுது ம். முக்கியமான தமிழ் இலக்கிய கூட்டங்களை அங்கே நடத்தணும்னு தான் அவர் விரும்பி ம். ம். செஞ்சார். இன்னும் சொல்லப்போனால் குரல் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். அதை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம். குரல் சார்ந்த ஒரு திறனாய்வாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துவதற்கு தான் அதை வந்து அங்கே அவர் கட்டினார். அப்புறம் மெல்ல மெல்ல அது மாறிச்சு. சினிமா நிகழ்ச்சிகள் கூட அங்கே நடந்துச்சு. சினிமா ஷூட்டிங்கே நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து அந்த நோக்கம் மாறுதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். கண்காட்சி நடத்துறதுக்கான அவர் நேரடியாக பராசக்தி படத்தை குறிப்பிடலனாலும் பராசக்தி படத்தை தான் சொல்கிறாரு. ஸோ அந்த போட்டிக்கு வர்றாங்க பொங்கலுக்கு. ஆமாம், அது ஒரு கோபம் இருக்கும்ல. நம்மகிட்ட தனியாக வந்து ஒரு படத்தை சக்ஸஸ், அதுவும் கடைசி படங்கும்போது எல்லாரும் வழி விட்டு ஒதுங்கணுங்கிறது ஒரு எத்திக்ஸ். ஏன்னா இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாரு. மிகப்பெரிய வர்த்தகம் அவரால் இங்கே நடந்திருக்கு. கொஞ்ச நஞ்சம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் நடந்திருக்கு. அவரை வச்சு நிறைய அப்போ கௌரவமாக என்னை இந்த இண்டஸ்ட்ரி அனுப்பணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் திடீர்னு ஒரு படத்தை நாங்கள் அதே நாளில் கொண்டு வருவோம்னு சொல்லும்பொழுது அந்த கோபம் இருக்கும்ல. அப்போ அந்த படத்து பேரை அவர் சொல்லாமல் ஒரு தட்டிட்டு போகிறாரு. அவ்வளோதான். தொண்டர்கள் புரிஞ்சுப்பாங்கிறாரு. தொண்டர்கள் புரிஞ்சுப்பாங்க. இன்னும் திமுக மீது வைக்கக்கூடிய அந்த காமன் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை வந்து அப்படியே அவர் ரிப்பீட் பண்றாரு. ஆனா ரொம்ப பேசு பொருளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து ஒரு இடத்துல கூட அவர் தொட்டு கூட பார்க்கலங்க. ஆமாம், அதுதான். அப்போ அவருடைய கட்சி சார்ந்த பல பேரே வந்து அதற்கு பதில் சொல்ல முடியாமல் விவாதங்களில் அப்படியே தவிச்சு உட்காந்துருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் தயங்குறாங்க? இல்லை, ஒரு தலைவர் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் சென்சிட்டிவான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக இருப்பேன், அது தானாக சரியாயிரும்னு நினைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. ஒரு அரசியல் தலைவர் அதை செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கணும். ஸோ அதை எடுக்க தவறுனது மிகப்பெரிய தவறு. அவருடைய தொண்டர்களுக்கே அல்லது அவருக்காக பேசுகிற இங்கே பல விவாத மேடைகளில் பேசுகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருக்குது. ஆனால் இந்த மேடையில் கூட அவர் அதை பற்றி பேசாதது மிகப்பெரிய வருத்தம். இந்த இடத்த சரியாக பயன்படுத்தியிருக்கலாமோ? என்ன ஸ்டாண்டோ ஏதோ ஒரு ஸ்டாண்டை சொல்லியிருக்கலாம். கட்டாயமாக பயன்படுத்தியிருக்கணும். அது ஏன் தயங்குறாரு? அப்போ இந்த பக்கமாக சொன்னால் சிறுபான்மையினர் வாக்கு நம்ம இழந்துருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் எல்லாமே வாக்கு அரசியலாக மாறும்போது. அப்போ என்ன திமுக அவருக்கு வித்தியாசம் கேட்குறேன். திமுக இப்போ என்ன செய்கிறாங்க? இந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு பக்கம் போனோம்னா நம்ம சிறுபான்மையினர் பக்கம் நிற்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. வழக்கு விசாரணையில் இருக்குது, அதில் தீர்ப்பு வரப்போகுது, விவாதங்கள் நடந்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க தெளிவான ஸ்டாண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பக்கம் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அப்படி எதுக்கு பண்ணுறாங்க? அவன் என்ன சொல்றது, இப்போ எத்தனை ஏற்றிட்டு போனால் முடிஞ்சதுங்க 10 நிமிஷம் வேலை. அதை ஏன் காம்ப்ளிகேட் பண்ணதே வந்து திமுக தான். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சிறுபான்மையினர் வாக்குகளை பெறணும். அது ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சிறுபான்மை வாக்குகள் வந்து தாவைக்காக போயிடக்கூடாதுங்கிறனால இதில் ரொம்ப இதாக இருக்கிறாங்க. இப்போ இவர் பேசாமல் இருக்காரு அப்படின்னு சொன்னால் திமுக எப்படி வாக்குக்காகவே ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம்? இல்லை, வாக்கு அரசியலை பின்படுத்தோ அதே மண்ணன் இப்போ உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, இந்த விவகாரத்தில் திமுக வெறும் வாக்குக்காக பண்ணதா நான் நினைக்கல. அவங்க வந்து இந்து முஸ்லீம் கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணது. இது வெறும் வாக்குகளை தாண்டி அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. கட்டாயமாக திமுகவை நம்ம பாராட்டணும். ஏன்னா இப்போ அங்கே வர்றவங்க ஒரு இன்னும் 20 அடி தூரம் தானே. நான் அங்கேயும் வருவேன்னு போனாங்கன்னு வைங்களேன், அங்கே தான் கலவரம் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே இவர்களுடைய வழியை பயன்படுத்தி தான் போகும். அப்போ தேவையில்லாத ஒரு முழக்கம் அங்கே எழுப்புவாங்க அவங்க, அது பிரச்சனையாக மாறும். அந்த நேரத்தில் சார் ஒரு 10 பேர் தான் நம்ம. நீங்கள் ரொம்ப பின்னாடி பார்த்தீங்க, நீங்கள் பின்னாடி நடக்குமோங்கிற ஒரு அச்சத்தை சொல்கிறீங்க. அந்த நேரத்தில் தீர்ப்பு உத்தரவு சொன்னப்பட்டது ஒரு 10 பேருக்கு அனுமதி, அவங்க போவாங்க, ஏற்றிட்டு வந்துடுவாங்க. அதுதாங்க, அது 10ல் ஆரம்பிக்கும், 1000ல் தொடரும், 10,000ல் முடியும். கலவரத்தில் கடைசியாக 2 பேரும் வெட்டிக்கிட்டு சாவாங்க. அது வேண்டாம், ஆரம்பத்திலே நம்ம தடுத்துருவோம்னு தான் அரசு நினைக்கிது. அது ஓட்டு அரசியலாக நான் பார்க்கல. அது ஒரு அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது அரசுக்கு. பட் அந்த வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை இப்போதைக்கு உங்கள்கிட்ட ரொம்ப இல்லை விளக்கமாக பேச முடியாது. ஏன்னா அது அந்த மலை, அது மலை யாருக்கு சொந்தமானது,
எப்போ இருந்து அந்த வழக்குகள் இருக்குது, இதை பத்தி தெரியாம 75 வருஷமா எங்க விளக்கு ஏத்துறாங்க? இத்தனை வருஷம் வேத்துறாங்கன்னு இல்லை சார். அது யாருக்கு சொந்தமானது அந்த இடம் அப்படிங்கிற ஒரு இல்லங்க, ஏத்தரமா அப்படியே ஏத்த வேண்டாம் சார், ஏத்தரமா ஏத்த வேண்டாம் பிரச்சனை இல்ல இல்லை. இப்ப விவாதம் மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதான் நான் உள்ள போக வேண்டாம், இல்ல அதனாலதான் நான் உள்ள வேண்டாங்க. அது வேண்டாம், இன்னொரு நாள் நம்ம பேசலாம். தெளிவா ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் வந்து ஒரு 75 வருஷமா என்ன இங்க நடக்குதோ அதுவே நடந்துட்டா போதும்னாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நடைமுறையில் என்ன இருக்குதோ அதை தொடருங்கள் அப்படின்னாவது அவர் சொல்லியிருக்கணும். கடந்து போனது மிகப்பெரிய தவறு தான். பட் அவர் அப்போ அதனாலதான் அந்த அந்த ஒரு வாக்குக்காக அதுதாங்க, எல்லாமே வாக்குக்கான விஷயம் தானே. அதனாலதான் நானும் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கறேன், அப்போ வந்து இவங்களுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லங்க, என்ன மாற்றா திமுகவுக்கு மாற்றுனா எல்லாத்தையும் நான் வந்து மாத்திருவேன். அதுதாங்க, வர்றவங்கள்ல ஒரு எத்தனை சதவீதம் இவங்க மக்களுக்காக இருக்காங்கங்கிறது. நீ 100% இருப்பவர்கள்ங்கிறவங்க இல்லவே இல்லை, இனி பிறப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. சரி, ஏதோ ஒரு வகையில் அவங்க எத்தனை சதவீதம் மக்களுக்காக நிற்க போறாங்கிறது தான். அதை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க. அதில் தான் நம்ம சமரசம்னு தோணுது. அவ்வளோதான். இன்னொன்று, இங்கே உள்ள கட்சிகளை நம்ம இந்த இஷ்யூவில் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிஜேபி குறித்த விமர்சனத்தை இந்த இதில் வைக்கல. வழக்கம் போல் நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க இங்கே யாருங்க ரூலிங் பார்ட்டி அதை தானே பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் மேஜராக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது, நீங்கள் திருப்பரங்குன்றம் எங்கே உள்ளது, இதே நேரத்தில் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு வந்து காந்தியினுடைய பெயரை வந்து மாற்றியிருக்கிறாங்க. பெரிய அளவில் அது விவாத பொருளாக மாறி இருக்கு. அப்புறம் அது குறித்து ஒரு விஷயத்த சொல்லணும்ல, வெறுமனே நாங்கள் வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறோங்கிற மாதிரியான ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகிறார்ல. ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்கும்போது அதை பற்றி ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். இல்லைங்க, முதல்ல காலை இங்கே ஊண்டணும். இங்கே அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது சார். மேஜராக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னு வச்சிங்க. நான் நவோதயா பள்ளி பற்றி விஜய் கருத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம கேட்கல இல்லையா? அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பில்லெல்லாம் வந்து விவாதத்துக்கு இல்லாமல் வேகமாக ஏகப்பட்ட பில்லு நிறைவேற்றிட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்கல. அங்கே பாஜக தலைவரை வந்து யாரோ ஒருத்தர் பொம்மையான ஆளை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. அதை ஏன் இவர் சொல்கிறார்? இதெல்லாம் நம்ம எவ்வளவோ இஷ்யூ பிரச்சனை போய் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுது. அவருடைய மகாத்மா காந்தி வந்து ஒரு தேசத்தினுடைய அடையாளமாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன 100-125 நாளாக மாற்றுறோம், பேர் தான் ஜி ராம்ஜின்னு வைக்கிறோம், பட்டு இதெல்லாம் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பேரை ஏன் மாற்றுறீங்கன்னு ஒரு கேள்வியை மத்திய அரசை நோக்கி கேட்கறதுக்கு என்ன தயக்கணும்? அதில் ரைட்டு தப்புக்குள்ளே நான் போல அப்படி கேட்கறதுக்கு என்ன தயங்குறாருன்னு கேட்குறேன். இல்லைங்க, உங்கள் அரசியல் உங்களுடைய இல்லை தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களும் ஒருவேளை அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இவரே பேசல சார், தலைவரே பேசாமல் அடுத்த இல்லைங்க, இப்போ அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசணுங்கிற ஒரு முடிவோடு வராரு. அதில் நம்முடைய மெயின் டார்கெட் என்னவோ அதை வச்சுட்டு போகணும்னு அவர் நினைக்கிறார். அதை தாண்டி எல்லாத்தையுமே இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல ஒருத்தர் பேசணும்னு மேஜரா தான் சொல்றேன். ஒரே ஒரு இஷ்யூ இல்ல அது உங்களுக்கு மேஜரா இருக்கலாம், எனக்கு மேஜர் எனக்கு இல்ல. எனக்கு நீங்க எடுத்து பாருங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, எனக்கு உள்ளானது இல்ல இந்த திட்டமே எனக்கு நான் சொல்றேன் மகாத்மா காந்தி விஜய் எனக்கு உள்ளது இல்லையே. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த திட்டமே ரத்தாயிருச்சுங்க, 100 நாள் வேலை திட்டமே இல்ல, எல்லாரும் கஷ்டப்பட போறாங்க அப்பதான் பேசுவாரு அவர். இல்ல அவர் அப்பதான் பேசுவாரு, நம்ம சண்டை போடலாம், பேரை மாத்துறாங்க. அதனால என்னங்கிறீங்க? இல்ல அவங்களுடைய நோக்கம் என்னன்னா காந்தியை தூக்கணும் சார். அவங்க காந்தி மீது நிறைய விமர்சனங்கள், நீங்க எதிர்த்து சொல்லுங்கங்கற. நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்கல்ல, எதிர்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தயக்கம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நாளைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா தீய சக்தி சொல்றீங்கல்ல, அவ்வளவு கடுமையான வார்த்தை திமுக சொல்றீங்களா, அப்ப பாஜகவை பத்தி உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு என்ன தயக்கம்ங்கறேன்? அது எல்லாரும் கேட்டாங்க, அது என்ன தயக்கம்ங்கறத அவர் தான் சொல்லணும். இல்ல அவர் தலைக்கு மேல என்ன கத்தி தொங்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு தயக்கம் இருக்குது, கட்டாயமா இருக்கும் இல்லைங்க. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு, அவருக்கு வந்து அவருக்கு ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட்டை நோக்கி அவர் நகர்ந்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். சைடில் வந்து அர்ஜுனன் வில்லு கதை தான், எங்கே எய்ம் பண்ணுறியோ அதை மட்டும் எய்ம் பண்ணு, சைடில் உள்ளதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது தான். இப்போ நாளைக்கு ஒரு வேளை அவர் நினைச்ச இடத்த அவர் வந்துட்டாருன்னா இவ எல்லா கேள்வியும் அவரை பார்த்து நம்ம கேட்கலாம், என்னத்துக்கியா நீ வந்தன்னு கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் வேறொரு டார்கெட்டோட போறாரு. அது எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார். நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும், அவர் பேசும்போது. நன்றி, மிக்க நன்றி. நன்றி.